வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து வெல்தியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் அந்த ராசியே வந்து ஒரு கிஃப்டடு ராசி தான். துலாம் ராசியில் வந்து சந்திரன் வராருன்னு சொன்னோம்னா அது சுக்கரனுடைய ராசியுடைய ஆக்டிவேஷன். அதுவே வந்து அடிப்படையில் உங்களுக்கு வந்து ப்ராஸ்பரிட்டி, அந்த ஒரு தகுதியோடு நீங்கள் பிறக்கிறீங்க. நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் பர்த் சார்ட் இருக்குது, அந்த 12 வீடுகள் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னோம்னா சுக்கரன் வந்து வலிமையாக இருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வலிமையாக இருக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குது. சில பேருக்கு உச்சமடையும், சில பேருக்கு அந்த துலாம்லேயே அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே அது ரூலிங்கில் அது ஆட்சியில் இருக்கும். ஒரு சிலருக்கு ரிஷபத்தில் 8வது வீட்டில் போய் அது ஆட்சியில் இருக்கும். அது நிறைய பேருக்கு விபரீதமான ராஜயோகத்தெல்லாம் கொடுத்துரும். உச்சமாக இருந்தாலும் அதை பலனை கொடுக்கும். ஸோ சுக்கரன் வந்து வலிமையாக இருக்காரா? சில சமயத்தில் சுக்கரன் வந்து ஒரு நட்பு வீட்டில் இருக்கும், மிதனத்தில் இருக்கும், கன்னியில் இருக்கும். கன்னிங்கிறது நீச்சம். அதே மாதிரி சுக்கரன் வந்து மகரமில் இருக்கும். இந்த நட்பு வீட்டில் இருந்தாலும் கூட கவலை இல்லை. ஆனால் அதுக்கு காம்பினேஷன் இருக்குது. இந்த புதன் அதோட ஒரு நெருக்கமான ஓட்டம் அப்படின்னா ஒரே ஹவுஸில் இந்த புதனும் சுக்கரனும் அப்படி ஒன்றா அப்படி பின்னி இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த சுக்கரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ ஃபைனான்ஷியலாக ஒரு மனிதனுக்கு வந்து வெல்த் வேணும் அப்படின்னா, வெல்த் அக்குமுலேஷன் நல்லா இருக்கணும், வெல்தியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய ஸ்கோர் மட்டுமே இந்த துலாமுக்கு காமிக்கும். இதை தவிர ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பை வந்து கணிக்கும் போது நான் நிறைய சார்ட்டை வேறு பார்த்துருக்கேன். துலாமில் வந்து பிறந்து குரு உச்சமாக இருப்பார். அது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க குரு எப்படி உச்சமாக இருந்தால் வசதி ஆனால் ஆகும். அதுதான் வந்து நான் சொன்னேன், அந்த ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிளில் வந்து அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துருச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன், அவர் வந்து அந்த அந்த துலாம்லேயே இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இல்லை புதனோட வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னும் இருக்கும். குரு அப்போ உச்சமடைவார். இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, அந்த துலாமுக்கு ஸ்கொயரில் வந்து குரு வந்து பலம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்த்தை வந்து சப்போர்ட் பண்ணும். அவங்க செய்கிற பிஸ்னஸ், அவங்க செய்கிற ஒரு ப்ரொஃபஷன், அது மூலிமா பெரிய வசதி ஆகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். சரி, இது மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் சில பேருக்கு என்ன நடக்கும்னா, துலாமில் சனி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடும். துலாமுக்கு தான் அந்த சனி வந்து ரொம்ப ஃபேவராக ஸ்கோர் பண்ணும். அது என்ன பண்ணுன்னா 5th ஹவுஸில் இல்லை 4th ஹவுஸில் அந்த ரூலிங் ஹவுஸில் வந்து பலம் பெறும், உச்சமடையும் சில பேருக்கு. அப்போது டிஃபால்ட்டாக அந்த துலாமில் சேர்ந்தவங்களுக்கு வசதி வந்து அதிகரிக்கும், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப அதிகரிக்கும். அந்த வெல்த் வந்து ஒரு நிலையான வெல்த்தாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல வெல்தியாக இருக்கக்கூடிய பலத்தை கொடுத்துரும். அப்போ வந்து நீங்கள் துலாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு துலாம் ராசியே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல நம்ம வெரிஃபை பண்ணுறது சுக்கிரனும் புதன் எப்படி இருக்காங்க, இந்த பேர் எப்படி இருக்குது, ஒரே இடத்துல ஒரு மாதிரி ஒரு பயணமாக இருக்கா, பரிவர்த்தனை பண்ணியிருக்கா. மூணாவது வந்து குரு, அதோடைய அந்த சுக்கிரன் மற்றும் புதனுடைய அந்த காம்பினேஷன் எய்தர் ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு வந்து ஸ்கொயரில் வராரா இல்லை ட்ரையாங்கிளில் வராரா, அப்போ அதுக்கு எப்படி ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது சனி, வலுவான சனியாக இருக்காரா, சார்ட்டில் வந்து வலுவான சனியாக இருக்காரா இல்லை வலு இழந்திருக்காரா. ஒரு வலுவான சனியாக இருந்துட்டாருன்னா டெஃபினட்டாக அந்த சார்ட் வந்து ஒரு ஹிட்டு தான். அப்போ வெல்த் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அழகாக வந்துடும். அதுவும் இந்த மிட் ஏஜில் டெஃபினட்டாக நல்ல வெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு ஒரு யோகத்தை அது அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் துலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதை அனலைஸ் பண்ணுறது. அதை தவிர உங்கள் லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட்டோட பிளானட்டரி பொசிஷன் காம்பினேஷன் எவ்வளோ இருக்குது, ஆனால் இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வசதிகள் ஒரு காலகட்டத்தில் அது தேடி வரும்
அந்த முயற்சி அது வெற்றி அடையுன்றதை நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜெனரல் ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குதான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் மூணு போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தினம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.